வணக்கம் நண்பர்களே, நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சனி வக்கர நிவர்த்தி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா சனி வக்கரம் அடைஞ்ச தருணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனி மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 8:08 சனி வக்கரம் அடைஞ்சிட்டார். அதாவது 29ஆம் தேதி, இன்றைக்கி 6வது மாதம் 2024 வருஷத்துலேயே வக்கரம் அடைச்சிட்டார். அப்போ எப்போ நிவர்த்தி அடைகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐப்பசி மாதம் இன்றைக்கி பார்த்தோன்னா 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 8:08 சனி வக்கரம் நிவர்த்தி அடைகிறார். சரிங்களா? அப்போ இந்த 2024 வருஷத்தில் இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நவம்பர் மாதம் 15ஆம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு சனி வக்கர நிவர்த்தி அடைகிறார். அப்போ சனி வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் பார்த்திங்கன்னா விருச்சக ராசிக்காரங்களுக்கு இது சாதகமான நேரமா இல்லை பாதகமான நேரமா? ஏன்னா ஒவ்வொரு மாத பலன் வரும்போது, ஒவ்வொரு கிரக பயிற்சிகள் ஆகும்போதும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு நமக்குள்ளார இருக்க தான் செய்யுது. ஒரு சிலருக்கு கல்யாணம் ஆகலைன்ற கவலை, ஒரு சிலருக்கு ஏன்டா கல்யாணம் பண்ணணுன்ற கவலை, ஒரு சிலருக்கு எப்போ நம்ம வீடு கட்டுவோம், ஒரு சிலருக்கு வண்டி வாகனம் எப்போ வாங்குவோம், ஒரு சிலருக்கு படிப்புக்கு உண்டான வேலை எப்போ கிடைக்கும், ஒரு சிலருக்கு உண்டான எதிர்பார்ப்பு என்னென்னா இங்கே தொழில் செய்யலாமா இல்லை அயல்நாட்டுக்கு வெளிநாட்டுக்கு எதை போகலாமா. இது போல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு உண்டு. அப்படி பார்த்திங்கன்னா இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக சொல்கிறேன், ஒரு சாதகமான நேரம் இல்லை, இது ஒரு பாதகமான நேரம். ஏன் பாதகமான நேரம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, உங்களுக்கு இப்போ நடக்கிறது அர்த்தாஷ்டம சனி. அர்த்தாஷ்டம சனின்னா என்ன? அதாவது விரயத்தில் இப்போ 7.5 சனி எப்படி, அஷ்டமத்து சனி எப்படி சொல்கிறோமோ அதுபோல் அர்த்தாஷ்டம சனி அப்படின்னா அடுத்தடுத்தது நமக்கு விரயங்களை கொடுக்கறதுக்கு பேர் தான் அர்த்தாஷ்டம சனி. ஒரு பிரச்சனை போயிடுச்சு பரவாயில்ல அப்படி நம்ம சந்தோஷப்பட்டோம்னா அடுத்த பிரச்சனை உடனே ஒன்று வந்துடுது. இதுபோல் பார்த்தீங்கன்னா படிச்சிருப்பீங்க, அந்த படிப்புக்கு உண்டான வேலை இல்லை, வேலையில் சேர்ந்துருப்பீங்க, அந்த வேலைக்கு தகுந்த சம்பளம் இல்லை, அந்த வேலை செய்கிற இடத்துல நீங்கள் நேர்மையாக தான் இருந்திருப்பீங்க, ஆனால் அது நீங்கள் நேர்மையாக இருந்தும் அந்த இடத்துல உங்களுக்கு அந்த நேர்மையான பேர் கிடைக்கல. அப்போ உங்கள் கூட இருக்கிறவங்களாலேயே உங்களுக்கு பார்த்திங்கன்னா துரோகம் நடக்கும். எவன் நல்லவன் யார் நல்லவன் நம்ம நினைக்கிறோமோ அவனே நம்ம முதுகில் குத்துவான். அந்த மாதிரி ஒரு நேரம். அப்போ நம்ம சொந்த பந்தம், நம்ம பொண்டாட்டி புள்ள, நம்ம குடும்பம், நம்ம மாமா மச்சான், நம்ம அங்கு மங்காளி, அப்படி நம்ம யார் சொந்த பந்தம் நினைக்கிறோமோ கொடுக்குற வரைக்கும் யாருக்கும் பிரச்சனை இல்லை. கொடுக்குறத நிறுத்திட்டாலோ இல்லை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாலோ அந்த இடத்துல தான் அவங்களுடைய சுயரூபம் உங்களுக்கு தெரிய வரும். அப்போ இதில் இந்த வண்டி வாகனம் மோட்டார் வகையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, அதாவது சம்பாதிப்பீங்க. பழமொழி சொல்கிற மாதிரி மாடு கறக்க போன குடிக்க கரெக்டாக போயிடும். நாங்கள் சம்பாதிக்கிறதாங்க பேர் தவிர என்னால் ₹1 மிச்சம் பண்ண முடியல. அப்போ பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி அந்த அர்த்தாஷ்டம சனி எப்போ உங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட ஒரு 1.25 வருஷம் ஆச்சு. இந்த 1.25 வருஷமாகவே பார்த்தீங்க அப்படின்னா கல்லோட அரிசி வாயில் போட்டுக்கிட்டு துப்புனா அரிசி போகுது, முழுங்குனா கல் போகுது, மெல்லனா பல்லு போகுது. அப்போ வெளியில் சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல, முழுங்கவும் முடியல. அப்போ எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியுமோ அப்படின்ற ஒரு இடத்துல தான் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு நடக்கிறது இப்போ அர்த்தாஷ்டம சனி. அப்போ இந்த மாதிரி நாட்கள் இருக்கும்போது ஏதாவது என்னால் சொந்த வீடு வாசல் கட்ட முடியுமா? அப்போ எந்த வேலையுமே இப்போ இது வரைக்கும் உங்களால் ஆரம்பிச்சிருக்க முடியாது. சப்போஸ் நீங்கள் ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய வேலை பாதியில் ஸ்டாப் ஆகிருக்கும். இதில் சிலருக்கு மன உளைச்சல் அதிகமாக இருக்கும். சிலருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏன் இந்த வேலை இப்போ ஆரம்பித்தோம், கொஞ்சம் லேட்டாக ஆரம்பிச்சிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி குழப்பம் இருக்கும். அப்போ மண்மனை சார்ந்த விஷயங்கள் ஆரம்பித்தவங்களுக்கு நிச்சயமாக ஒரு சிலருக்கு கண்டிப்பாக தடையாக தான் முடியும்.
அதே சமயத்தில் இது எப்போ ஆரம்பித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 15க்கு மேலே ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா வக்கரம் அப்படின்றது பின்னுக்கு தள்ளி வர்றதுக்கு பேர் தான் வக்கரம், முன்னுக்கு போகிறதுக்கு பேர் வக்கரம் இல்லை. அப்போ பின்னுக்கு வர நேரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சனி வந்து பின்னாடி வரும்போது அது ஆக்ரோஷ நிலையில் இருப்பார். அப்போ நமக்கு வர வேண்டியது வராது, கிடைக்கிறது கிடைக்காது, கிடைக்கிற விஷயம் தள்ளி போகும். மற்றவங்களுக்கு போகிறீங்களா நடக்காத காரியம் நடக்கும், தனக்கு போகிறீங்களா தள்ளி போகும். அப்போ எப்படி பார்த்தாலுமே இந்த அர்த்தாஷ்டம சனி கொஞ்சம் உங்களுக்கு ஒரு பாதகமான நேரம். படிப்பில் இப்போ பிள்ளைங்கள்லாம் படிக்கிறாங்களா, இல்லை நீங்களே உங்கள் ராசிக்கு விருச்சிக ராசி இப்போ படிச்சுட்டு இருக்கீங்களா, கல்வியில் எதிர்பார்க்குறீங்களா, படிப்புக்கு தடையான ஒரு நேரம். படிப்பீங்க, படிப்புக்கு தகுந்த பலன்கள் இல்லை. ஆனால் அதே நான் சொல்கிற மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் 15க்கு மேலே சொல்கிறீங்களா படிப்பில் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும், கைத்தட்டல் கிடைக்கும். ஸ்கூல்லையோ காலேஜில் உங்களால் பெருமை கண்டிப்பாக பெறுவாங்க, அதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி வேலையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக பழமொழி சொல்லுவாங்க, மாடு மாதிரி உழைக்கலாம், வேலை செய்வீங்க, நல்ல பேர் இருக்குதா இல்லை. அப்போ உங்கள் வேலை வாய்ப்பு இப்போ எப்படி இருக்குது, நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா அவங்க நல்லா இருக்கிறாங்க. வாங்கன்னு சொன்னவங்க வாடான்ற அளவுக்கு ஆயிட்டீங்க. சுய தொழில் செய்யலாமா, சொந்த பிஸ்னஸ் பண்ணலாமா, செஞ்சுருக்கலாம், ஒரு காசுக்கு பிரயோஜனம் இல்லை. அப்போ நம்ம வேலை அவசரப்பட்டு ஆரம்பிச்சிட்டோமோ, இன்னும் கொஞ்சம் பொறுமையாக பண்ணியிருக்கலாமோ. பார்ட்னராக செஞ்சிட்ருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா நம்ம அவசரப்பட்டு நான் பார்ட்னராக போட்டுட்டுங்க, நான் இதனால் பார்த்தீங்கன்னா நான் 50 லட்சம் 1 லட்சம் 1 கோடி 2 கோடி நான் கடன் ஆகிட்டேன், லட்சக்கணக்கில் கடனான்னு சொன்னவங்களுக்கெல்லாம் கோடிக்கணக்கான கடன் ஆயிடுச்சுன்னு சொல்கிறவங்க தான் இப்போ நிறைய பேர் இருப்பீங்க. ஏன்னா கூட்டு தொழில் கை கொடுக்காது, சுய தொழில் வந்து செய்கிறது கொள்ளைக்கு போனால் கூட கூட்டு வேணுன்ற மாதிரி தனித்து பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். இதை விட பார்த்துட்டிங்கன்னா மனம் வாங்கலாம்னு நினச்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அடுத்தது சனி பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட 2025 மே மாதத்துக்கு அப்புறம் சனி பயிற்சி ஆகுது பார்த்தீங்களா, அப்போ கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 100% இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து எப்படின்னா தெற்கு பார்த்த மாதிரி வாசல், அது வீடு கட்டுறதோ இல்லை வாடகை இருக்கிற வீடோ இல்லை ஆபீஸோ அலுவலகமோ கடையோ எது செய்கிற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 100% தெற்கு வாசல் உங்களுக்கு கை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு ராசிக்கல் பார்த்தீங்கன்னா பவளக்கல் போடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு சிலருக்கு வாஸ்து அதில் அடங்கிடுது, ஒரு சிலருக்கு வந்து நான் என்ன தான் நான் சம்பாதிக்கிறேங்க என்னால் ₹1 மிச்சப்படுத்த முடியலையா, ராசிக்கல் போகிறதுனால கூட சிலருக்கு பயன் கொடுத்துருக்குது, அதாவது பலன்கள் கொடுத்துருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து குலதெய்வமே இந்த காலத்தில் தெரியறதில்ல, சிலருக்கு தெரிஞ்சும் போகிறதில்ல. சிலரெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா போய் கும்பிடுவாங்க, கும்பிட்டு எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இண்டிவிஜுவலாக கும்பிட்டேன், என் பங்காளிகள் சேர்ந்து கும்பிடலன்னு சொல்லுவாங்க. ஆனால் குலதெய்வத்தை கும்பிட்றது ரொம்ப நல்லது. அப்படி இல்லாத பட்சத்தில் இருந்தால் கண்டிப்பாக வைத்தீஸ்வரன் கோயிலுக்காவது நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு வாங்க, அது உங்களுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே வந்து பார்த்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், சந்திரன் நீச்சம் அடைகிற ஒரே ஒரு வீடு எங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் மட்டும்தான். சந்திரன் அப்படின்னா தேவதை. ரெண்டாவதுன்றது வந்து பார்க்கும்போது சந்திரன் போய் உங்கள் ராசியில் நீச்சம் அடையும் போது சொந்த பந்த உறவுகளால் உங்களுக்கு சிலரால் உங்களுக்கு பாதகம் தான் நடக்கும். அதே மாதிரி பார்க்கும்போது ராகு கேது நவகிரகத்திலேயே பார்க்கும்போது ராகு கேது வந்து நிழல் கிரகம், சாயா கிரகம், வக்கர கிரகம். ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா ராகுக்கும் கேதுக்கும் வந்து வீடே கிடையாது. அப்போ அந்த ராகு கேதுக்கு வீடே இல்லை அப்படின்னா அந்த ராகு கேது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி உச்சம் அடைகிற ஒரே ஒரு வீடு எங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது விருச்சிக ராசியில் மட்டும்தான். அப்போ ரிஷப ராசியில் வந்து பார்க்கும்போது நீச்சம் அடைஞ்சு, அதாவது விருச்சிக ராசியில் இந்த ரிஷப ராசியில் வந்து கட்டன்றது நீச்சம் அடைஞ்சு விருச்சிக ராசியில் உச்சம் அடைவார். அப்படி உச்சம் அடைஞ்சவரை வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ராசியில் வந்து ராகு கேது உச்சம் அடையும் பொழுது பொதுவாக ராகு கேதுவுடைய பார்வை, ஏன்னா ராகு கேதுடைய பார்வை வந்து 3, 7, 10ஆம் இடத்தை பார்ப்பார். அப்படி வந்து பார்த்திங்கன்னா கோச்சாரத்துலேயோ இல்லை உங்கள் சுய ஜாதகத்தில் உங்களுக்கு நல்ல இடத்துல ராகு கேது பார்த்துட்டாருன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து அதாவது எப்படி சொல்கிறதுனா இடம் மாறி உட்கார்றது முதல் நல்லது, மண்மனை மாறி உட்கார்றது நல்லது. தொழில் தொடங்குற மாதிரி தான் இப்போ கொஞ்சம் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்கள் ஆரம்பிக்கிறது நல்லது. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் போராட்டம் இருக்குதுங்க, எங்களுக்குள்ளார ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு சொல்கிறீங்களா, நிச்சயம் நவம்பர் 15க்கு மேலே கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
அதே மாதிரி உங்களுக்கு புத்திரஸ்தானம், உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கிகள் நல்லா இருக்கணும் அப்படின்னா உங்கள் ராசிக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி குரு பகவான் உங்கள் சுய ஜாதகத்தில் எத்தனாம் இடத்துல இருக்கிறாரு முதல்ல அது பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு ஒவ்வொரு மனிதனுக்குமே 5ஆம் இடம் தான் புத்திரஸ்தானம். அப்போ உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதி புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா குரு பகவான் உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கே இருக்கிறாரு அது பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 7ஆம் இடம் ஒவ்வொரு மனிதனுக்குமே கலஸ்திரஸ்தானம், திருமணஸ்தானம் நல்லா இருக்கணும் அப்படின்னா 7ஆம் இடம் நல்லா இருக்கணும். 7ஆம் இடம் தான் கலஸ்திரஸ்தானம். அந்த 7ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான் அவர் எங்கே இருக்கிறாரு உங்கள் சுய ஜாதகத்தில் பாருங்கள். அடுத்தது 9ஆம் இடம், 9ஆம் இடம்ன்றது பிதிருஸ்தானம், பாக்கியஸ்தானம். அதாவது பூர்வீக வழி கடன் தீரணும், வர்க்கதோஷம் தீரணும், பாவங்கள் தீரணும், தாய் வழி பிரச்சனை தீரணும், தந்தை வழி கடன் பிரச்சனை தீரணும், கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் பார்க்கணுன்னா 9ஆம் இடத்துக்கு அதிபதி கடகராசிக்கு சந்திர பகவான் உங்கள் ராசியில் எப்படி இருக்கிறாரு சரிங்களா. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னாவே ஒவ்வொரு கிரகங்களும் நம்ம சுய ஜாதகத்தில் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரோ அதை அடிப்படையில் தான் நமக்கு பலன்கள் கொடுப்பார் இல்லைங்களா. அதே மாதிரி சூரிய பகவான், இப்போ சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மீன ராசியில் வந்து பங்குனி மாதம் இருப்பார். பங்குனி மாதத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து சூரியன் எங்கே இருக்குன்னா மீன ராசியில் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டன்றது சூரியன் வந்து உங்களுக்கு வந்து கட்டன்றது ரிஷப ராசியில் இருக்கிறவங்களுக்கு வந்து கரெக்டாக வைகாசி மாதம் பிறந்திருப்பீங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சந்திரன் வந்து சூரியன் வந்து கடகராசியில் இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த சூரியனோட அதாவதுன்றது சனி சேர்க்கை இருக்கிறாரா, ஏன்னா சனி சேர்ந்துருந்தால் அதுக்கு பேர் வர்க்க தோஷம். அப்படி இருக்கிறதுனால அதனால நிறைய பேருக்கு தொழில் தாமதம், தொழில் வளர்ச்சி கெட்டு நிம்மதி போயிட்டு கடனாளி ஆகிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது. மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி எதையுமே பார்த்துட்டா மதுனு மேலே இருக்கிற பூனை மாதிரி பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ரொம்ப தவிச்சிட்ருப்பீங்க. அதனால் என்ன அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தில் சூரியன் சனி சேர்ந்துருக்கிறாங்களான்னு முதல்ல பாருங்கள். அது பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசியிலேயோ இன்றைக்கி ரிஷப ராசியிலையோ கடக ராசியில் சேர்ந்துருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சரியில்லை சரிங்களா, அது பார்த்துக்கிடுங்க. அப்படி பார்த்தீங்கன்னா பொதுவாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு முழுமையான நேரம் எப்போ நல்லா இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா 2025 மார்ச் மாதத்துக்கு மேலே நல்லா இருக்குது. இருந்தாலும் இந்த நவம்பர் 15க்கு மேலே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஆனால் அர்த்தாஷ்டம சனி நடக்கிறதுனால தயவு செய்து வண்டி வாகனத்தில் கொஞ்சம் பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வாங்க. நண்பர்களுடைய சவகாசம் சேர்ந்து கம்மிக்கோங்க. படிப்பில் கவனம் செலுத்தி படிச்சிங்க மேலே படித்து உங்களுக்கு நிச்சயம் சொல்கிற ஒரு காசுக்கு புரோஜனம் மெயின் நம்மளுடைய வீட்டில் இருக்கிறவங்கள முன்னோர்கள், அதாவது முன்னோர்கள்னா தாத்தா பாட்டி பெரிய பேச்சு கேட்டு நடந்துக்கிறது இன்னும் நேரம் உங்களுக்கு நல்லது. நம்மகிட்ட போனோம் அப்படின்னா கல்லு தடக்கினா கூட அது விஷமாக தான் மாறும். வண்டியில் ஓட்டிட்டு போய் ஒழுகணுன்றதில்ல, உட்காந்துட்டு போய் கூட விபத்து நடக்கலாம். பொதுவாக சனி கொஞ்சம் கவனமாக நல்லது சரிங்களா. கண்டிப்பாக சொல்கிற கை சரிங்களா. சரி, நம்மளுடைய சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது தவிர உங்களோட நேரத்தை எவ்வளோ என்னுடைய நீங்கள் முழுமையாக பார்த்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க.